Okay, ma'am. What is mean by signal sensing? First, what is mean by signal? Signal na என்னப்பா? Which carries any information. அதுல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னாவே நம்ம இன்புட் எல்லாத்துலயும் கான்செப்ட் ஒண்ணுதான். இன்புட் சைட், அவுட்புட் சைட், நடுவுல மீடியேட்டிங் டிரான்ஸ்மிட்டர். சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ற டினோஷன் மட்டும்தான் மாறும். அப்போ மெசேஜ்னாலும் இன்புட்னாலும் சிக்னல்னாலும் இன்ஃபர்மேஷன்னாலும் சேம் தான். எதுல நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இல்ல நமக்கு தேவையானது இருக்கு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். வேற சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் நம்ம எல்லாத்தையுமே என்ன வச்சு பார்ப்போம்னா எதர் இன் டைம் டொமைன் ஒரு ஃப்ரீக்வன்சி டொமைன் சொல்லி டி ஆர் எஃப் வச்சு டினோட் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ அப்படி வச்சு பார்க்கும்போது we can say signal as a dependent variable or independent variable. It depends on ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்தும் இருக்கலாம் ஒரு சிக்னல்ங்கிறது, இல்ல தனியா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை பொறுத்தும் இருக்கலாம், இண்டிபெண்டாவும் இருக்கலாம். இப்போ நார்மலா நமக்கு தெரிஞ்சது ஒரு சைன் வேவ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது எஃப் ஆஃப் டிங்கிறது என் சிக்னல் அப்படின்னா இந்த சிக்னல் எஃப் அப்படிங்கிற எஃப் ஆஃப் டிங்கிற சிக்னல் எதை பொறுத்து இருக்கு, இந்த டைமை பொறுத்து இருக்கு. ஸோ இதுல டிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டைம் எதை பொறுத்தும் சேஞ்ச் ஆகாது, அது ஒரு தனி பாராமீட்டர். அதே இந்த எஃப் ஆஃப் டிங்கிறது இந்த டீயை டிபெண்ட் பண்ணி இருக்குப்பா. ஸோ வாட் வி கேன் சே இஸ் அப்போ ஒரு சிக்னல் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லலாம்னா எய்தர் டிபெண்டன்ட் வேரியபிளை பேஸ் பண்ணியும் இருக்கலாம் இல்ல இண்டிபெண்டாவும் இருக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் இண்டிபெண்டன்ட் சிக்னல் இல்ல ஒன் டைமென்ஷனல் சிக்னல்னா நம்ம ஆடியோ ஆர் மியூசிக் இது எல்லாமே வெறும் ஒரே ஒரு இது டைமை பொறுத்து மட்டும்தான் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறனால சிங்கிள் வேரியபிள் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லலாம். இதே இப்ப இமேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல பிக்சல் எடுக்கிறீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல டவுன் பண்றீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். மேட்ரிக்ஸ்ல நான் ஃபோக்கஸ் பண்றேன், இப்ப இது பிக்சல் இங்க இருக்கு அப்படின்னா இல்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்துட்டு நான் பிக்சலை டினோட் பண்றேன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கு, இங்க இருக்க எக்ஸையும் பேஸ் பண்ணி இருக்கு, இங்க இருக்க ஒய்யும் பேஸ் பண்ணி இருக்கு. இதுல எக்ஸ் ஒய் ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள். வேற இது ரெண்டையும் பேஸ் பண்ணி நான் ஒரு ஃபைனல் வேல்யூ நீங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதுக்கு ஒரு நேம் கொடுத்திருப்போம் பாத்தீங்களா, அது டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட்ங்கிறது நம்ம நல்ல கிளாசிபிகேஷன் தெரியணும். எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோ எதையாவது ஒண்ணு சார்ந்து இருக்கு அப்படின்னா நம்ம டிபெண்டன்ட்னு சொல்லுவோம். இஃப் நாட் தனியா இருக்கு அது எதை பொறுத்து சேஞ்சஸ் ஆக போறது இல்லை அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிக்னல் அப்படிங்கறது பேசிக்கா இவ்வளவுதான்ப்பா. இப்ப சிஸ்டம்ல என்ன, இப்ப ஒன்னும் இல்ல நம்ம ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒரு டேங்க்ல வந்துட்டு வாட்டரை ஃபில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிறதும் வாட்டர் தான், இங்க இருக்கிறதும் வாட்டர் தான். இது என் இன்புட், இதை நான் எங்க ஃபில் பண்ண போறேன், டேங்க்ல ஃபில் பண்ண போறேன். ஸோ அப்ப இது ஏன் இன்புட் சிக்னல், இது ஏன் அவுட்புட் சிக்னல். ஸோ அப்போ வாட் தே ஆர் கோயிங் டு சே னா அப்ப இங்க இருந்து இங்க போறதுக்கு என்னப்பா யூஸ் பண்ணுவோம். இப்போ அண்டர் கிரவுண்ட்ல இருந்து நான் மேல என் டேங்க்கு தண்ணி ஏத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், பம்ப் ஒரு மோட்டார் சம்திங் யூஸ் பண்ணுவேனா. அப்போ அதுல எக்ஸ்ட்ரா வந்துட்டு இங்க ஒரு பம்ப் மோட்டார் பம்ப் இருக்கும், அதுக்கு ஏதோ ஒரு வால்வ் இருக்கும். ஸோ அதுல இருக்க அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த மோட்டார் ரன் ஆகிறதுக்கான எலக்ட்ரிசிட்டி மூலியமா இங்க இருக்க வாட்டர் இங்க போகுது. ஸோ அப்ப அந்த எலக்ட்ரிசிட்டியும் அந்த மோட்டாரும் என்னன்னா அது அவர் சிஸ்டம். அப்போ என் இன்புட் சிக்னலை நான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றதுக்கு ஒரு பிசிக்கல் மீடியமோ ஒரு டிவைஸோ ஒரு காம்போனன்ட்டோ நான் யூஸ் பண்றேன் பாத்தீங்களா, தட் இஸ் நோன் அஸ் சிஸ்டம். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? சிக்னல்ங்கிறது என் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் ஆஃப் வாட்டர், நம்ம தண்ணியை தான் நம்ம சிக்னல் சொல்லிக்கலாம். அப்ப இங்க இருக்க வாட்டரை இங்க கொண்டு போறதுக்கு நான் ஒரு நடுவில் ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்றேன் பாத்தீங்களா, அதை என்னன்னு சொல்லலாம், சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் a basic definition for signal and system. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா சிக்னல்ல இருக்க பேசிக் ஆபரேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பாக்குற எல்லா ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸுமே டைமை பொறுத்தும் ஆம்பிளிடியூட பொறுத்தும் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம் ரெஃபரன்ஸ் சிக்னல்ஸ் விச் ஆர் ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ். இந்த டாபிக் அப்புறமா ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அப்போ பேசிக்கா சிக்னல்ஸ்ல என்ன மாதிரியான ஆபரேஷன்ஸ் நடக்குதுன்னா ஏதோ டைமை பொறுத்தும் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆம்பிளிடியூட பொறுத்தும் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. டைமை பொறுத்து என்னெல்லாம் ஆபரேஷன்ஸ் இருக்குன்னா ஷிஃப்டிங், ஸ்கேலிங்,
ரிவர்சல். ஆம்ப்ளிடியூட பொறுத்து இந்த 3 ப்ராசஸும் இருக்கு. ஷிஃப்டிங், ஸ்கேலிங் அண்ட் ரிவர்சல். நானும் ஒரு ஜென்ரலா ஒரு சிக்னல் எக்ஸ் ஆஃப் டின்னு எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸ் ஆஃப் டிங்கிறது என்ன சிக்னலா வேணாலும் இருக்கலாம், என்ன ஷேப்ல வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஷிஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் in some book they will be given as x of t minus t ன்னு எடுத்திருப்பாங்க. சில இடத்துல x of t plus t ன்னு எடுத்திருப்பாங்க. is based on the book they are following. x of t minus t யும் ஷிஃப்டிங் தான், x of t plus t யும் ஷிஃப்டிங் தான். கொஸ்டின்ல கொடுக்கும் போது சால்வ் பண்ணிடலாம், ஸ்டேட்மெண்டா கேட்கும் போது நமக்கு டவுட்ஸ் வரும். சோ அப்ப எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி அப்படிங்கிறது என் ஜெனரல் ஃபார்மேட்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் எக்ஸ் ஆஃப் டிங்கிற சிக்னல் ஒரு டி டைம்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த டி வந்துட்டு பாசிட்டிவ் வேல்யூ, நான் இதை வச்சு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன்ப்பா, அதுக்கப்புறம் ஷார்ட்கட் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ டிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கு, எனி பாசிட்டிவ் வேல்யூ 1 2 3 என்னவா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா இது என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 1, எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 2, எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 3 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். டி மைனஸ் டி, அப்ப இந்த டிங்க நீங்க என்ன எடுத்திருக்கும், பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா எந்த சைடுல ஷிஃப்டிங் நடக்கும்னா ரைட் ஹேண்ட் சைடு. ஷிஃப்டிங் வில் பி ஆன் ரைட் ஹேண்ட் சைடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டேல இருந்து 1 சப்ராக்ட் ஆயிருக்கு, மைனஸ் ஆயிருக்கு, டிலே ஆயிருக்குன்னு சொல்லலாம். என் நார்மல் டைமை விட தள்ளி என் சிக்னல் கிடைக்க போகுது அப்படிங்கறத என்னன்னு சொல்றோம், டிலேன்னு சொல்றோம். அப்ப எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டிங்கிற ஃபார்மேட்டை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டி பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், டி மைனஸ் 1, டி மைனஸ் 2, டி மைனஸ் 3 போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த சிக்னல் அப்ப எப்படி ஷிஃப்ட் ஆகணும், ரைட் ஹேண்ட் சைட். இங்க உங்க இருக்க வேல்யூல இருந்து சப்ராக்ட் ஆயிருக்குன்னு தள்ளி ஆரம்பிச்சிருக்கு, 0ங்கிற டைமுக்கு ஆரம்பிக்காம ஒரு வேல்யூ தள்ளி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கறது அதுக்கான மீனிங். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ திஸ் ஃபார்மேட், எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டின்னு எடுத்துக்கிறீங்கன்னா இங்க டி பாசிட்டிவா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்துடலாம். டி பாசிட்டிவா இருக்கும்போது என்ன ஷிஃப்டிங் சொன்ன, ரைட் ஹேண்ட் சைட் ஷிஃப்டிங் சொன்ன. அப்போ சிக்னல் என்ன ஆகுதுன்னு அர்த்தம், டிலே ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப இது இந்த டி நெகட்டிவா இருக்குன்னா என்னப்பா ஆகும், டி நெகட்டிவா இருக்குன்னா வேவ் ஃபார்ம் இங்க எப்படி இருக்கும், எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 வந்துருமா. அப்போ இதை நான் எப்படி சிம்பிளிஃபைடா எழுதிக்கலாம், எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் 1 எழுதிக்கலாமா. இப்படி இருக்குன்னா என்னுடைய சிக்னல் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இங்க 0 போட்டோன்னா என்ன அர்த்தம், 1. நான் 0 கொடுக்கும் போது என் சிக்னல் என்னவா இருக்கு, 1. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ சேர்ந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அட்வான்ஸ்டா பாசிட்டிவ்ல இருக்குன்னா அட்வான்ஸ்டா ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம், நெகட்டிவ்ல இருக்குன்னா டிலேவா ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ரெண்டுக்கும் மீனிங் புரியுதா. வாட் இஸ் ஷிஃப்டிங்ல பாசிட்டிவ் ஷிஃப்டிங் எப்போ நடக்கும், லெஃப்ட் ஹேண்ட் ஷிஃப்டிங் எப்போ நடக்கும், ரைட் ஹேண்ட் ஷிஃப்டிங் எப்படி இருக்கும். உங்க ஜெனரல் டேர்ம்ல இப்ப டி ஆஃப் பிளஸ் டி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜெனரல் ஃபார்ம்ல டி பாசிட்டிவா இருக்கும்போது இது நடக்கும், டி நெகட்டிவா இருக்கும்போது இது நடக்கும். ஸ்டேட்மெண்டா கேட்கும் போது மட்டும்தான் அந்த டவுட்டும் கன்ஃபியூஷன்ஸும் அரைஸ் ஆகும். ப்ராப்ளமா கேட்கும் போது நீங்க ஏதாவது ஒண்ணு கரெக்டா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். இஃப் இன் திஸ் ப்ராப்ளம் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 5 கொடுத்திருக்காங்க. இப்ப டி மைனஸ் 5 என்ன இருக்கும்பா, மைனஸ் இருக்கு, டி மைனஸ் இது டி, டி நெகட்டிவ்ல இருக்கு, டி நெகட்டிவ்ல இருக்குன்னா என்ன, சாரி டி பாசிட்டிவ்ல இருக்கு, பாசிட்டிவ்ல இருக்குன்னா என்ன இருக்கும், என் சிக்னல் இன்னும் கொஞ்சம் தள்ளி கிடைக்க போகுதுன்னு இருக்கும். எவ்வளவு அமௌண்ட் தள்ளி கிடைக்குதுன்னு பாருங்க, 5 அமௌண்ட் தள்ளி கிடைக்குது. அப்போ 0ல இருக்க வேல்யூ பிளஸ் 5 பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், 0 plus 5 it will be 5. So in signal start ஆகுற என்னமே என்னவா இருக்கும், 5 இருக்கும். 0 to 3ங்கிறது 5 6 7 8 எனக்கு ஒவ்வொரு வேல்யூவும் தள்ளி போகும். சேம் சிக்னல் அப்படியே இந்த இடத்துல வந்துரும்.
அப்போ ரைட் ஹேண்ட் ஷிஃப்டிங்கா இருக்க வேல்யூ ரைட் ஹேண்ட்ல ஷிஃப்ட் ஆயிருக்கா? ஸோ அப்போ மைனஸ்ல வருது அப்படின்னா சிக்னல்